ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு எம்கேபி மேக்ஸ் சௌரீஸ். டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி லைன் வந்து 2 லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த இன்டர்செக்ட் ஆயிருக்க லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் லைன். இந்த வெர்டிக்கல் லைன் எப்படி இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிற இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ல 4 ஆங்கிள் மேக் ஆகும். ஓகேங்களா? இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே 4 ஆங்கிள்ஸ் இருக்கும். அந்த 4 ஆங்கிள்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியில் இருக்கும். அப்படி 90 டிகிரியில் இருந்தது அப்படின்னா இந்த லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெர்பெண்டிகுலர் லைன் சொல்லுவோம். லைன்ஸ் தட் இன்டர்செக்ட் டு ஃபார்ம் 4 ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த லைன் என்னன்னு சொல்லுவோம், பெர்பெண்டிகுலர் லைன் சொல்லுவோம். ஓகேங்களா? லைன்ஸ் தட் வில் நெவர் மீட் ஆர் இன்டர்செக்ட். இந்த மாதிரி போத் லைன்ஸ் வந்து ஒரே ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இந்த லைன் என்னன்னு சொல்லுவோம், பேரலல் லைன் சொல்லுவோம். இந்த பேரலல் லைன் இந்த மாதிரி தான் வந்து ஹரிசாண்டலாக இருக்கணும் அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரி இருக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருக்கலாம். இந்த மாதிரி லென்த்தும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக், அதே மாதிரி லேடர், இதெல்லாம் இருக்கிறதுல என்னது பேரலல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த லைன் பாருங்க, லைன்ஸ் தட் கிராஸ் அட் ஒன் பாயிண்ட் அண்ட் ஃபார்ம் ஆங்கிள்ஸ் தட் ஆர் நாட் ரைட் ஆங்கிள்ஸ். இப்போ நம்ம இங்கே என்னன்னு சொல்லுவோம், பெர்பெண்டிகுலர் லைன் வந்து எல்லாமே ரைட் ஆங்கிள் 90 டிகிரியில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 90 டிகிரியில் இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டாச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், இன்டர்செக்டிங் லைன்.